சரிங்களா? ஒரு பெரிய கலவரம் நேபாளத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நேர்மையாக இருந்து வெளியிலிருந்து பார்க்கப்படும் பொழுது அந்த நாட்டில் வந்து எப்படின்னா வேலை இல்லாத பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ நான்லாம் துபாயில் இருந்தாலும் துபாயில் வந்து உங்களுக்கு ரொம்ப விலை, அதாவது சம்பளம் குறைவாக எந்த நாட்டில் இருந்து வேணும்னா நேபாள் தான். ஆனால் அவங்க வேலை ஒழுங்காக செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அங்கேருந்து எடுப்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் பாருங்கள், இந்தியாவிலையும் பாருங்கள், நேபாளோட இருந்து நிறையா பேர் இங்கே வந்து இப்போ ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களோட சேலரியே ரொம்ப குறைவு தான். இப்போ நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட பாதி கொடுத்தாலே போதும். அதுமாதிரி ஒரு பொசிஷன். ஆனால் நல்லா வேலை செய்வார்கள், நேர்மையாக இருப்பாங்க, நல்லா உழைக்கக்கூடிய ஒரு மக்கள். அது மட்டுமல்லாமல் பகவான் புத்தர் பிறந்த மண்ணு தான் நேபாளம். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடு தான். அது தனி ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கூட அங்கே போனோம்னா விசா தேவையில்லை, நம்ம சாதாரணமாக அங்கே போகலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஊர். அங்கே வந்து அடிக்கடி எர்த்குவேக் மட்டும் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வரலாறு பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள்,